முஸ்பாத் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து அறிவித்த வண்ணமே இருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் முன்னர் பேசுகின்ற போல சொல்லியிருப்போம், இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜாழ் மாநகர சபையில் 11 வட்டாரங்களை கைப்பற்றியிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சி 9 வட்டாரங்களை கைப்பற்றியிருக்கின்றது. அதே போல் கிளிநொச்சியிலேயும் இந்த தமிழரசு கட்சியினுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே வடக்கில் பெரும்பாலான இடங்களை தமிழரசு கட்சி கைப்பற்றிவிட்டது. தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் தான் வடக்கில் பெரும்பாலான ஆசனங்களை பெரும்பாலான இடங்களை கைப்பற்றியிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த வகையில் இன்னும் சில விடயங்கள் வெளியாக இருக்கின்றன. அது தொடர்பாகத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போன்றோம். அந்த வகையில் வடக்கில் இருக்கிற குறிப்பாக ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற 3 பிரதேச சபையில் முழுமையான வெற்றியை தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் தான் பெற்றுக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் பல்பட்டித்துறையை முழுமையாக தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் தான் பெற்றுக்கொண்ட விடயத்தை சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சாவகச்சேரி நகர சபையையும் பருத்துறை நகர சபையையும் முழுமையாக தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கிழக்கு மாகாணம் சம்பந்தமாக பார்க்க வேண்டும். அந்த வகையில் கிழக்கு மாகாணத்தில் வெறுகளில் தமிழரசு கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது. அது திருகோணமலையில் வெறுகள் பகுதியில் தமிழரசு கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது. 4307 வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். அதில் 8 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதில் தேசிய மக்கள் சக்தி 1712 வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். அதில் 3 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதில் ஐக்கிய மக்கள் சக்தி 832 வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். அதில் 2 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் திருவோணமலையினுடைய இன்னொரு முடிவு வந்திருக்கின்றது. மொரே வெப பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. அதில் தேசிய மக்கள் சக்தி 2663 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. பொதுஜன பெரமுன 1060 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி 847 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் 427 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சி 212 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும். கிழக்கு என்று வருகின்ற பொழுது அம்பாறை மாவட்டத்தின் அக்கறை பெற்ற தேசிய காங்கிரஸ் 2081 வாக்குகளை பெற்று 5 உறுப்பினர்களையும், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் 892 வாக்குகளை பெற்று 1 உறுப்பினர்களும், சைக்கிள் சின்னத்தில் 1 உறுப்பினரும், தேசிய மக்கள் சக்தி 536 வாக்களை பெற்று அதில் 1 உறுப்பினரும், சுயேட்சைக்குழு 511 வாக்களை பெற்று அதில் 1 உறுப்பினரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அம்பாறை நகர சபையில் தேசிய மக்கள் சக்தி 6034 வாக்களை பெற்று 10 உறுப்பினர்களும், ஐக்கிய மக்கள் சக்தி 2002 வாக்களை பெற்று 3 உறுப்பினர்களும், சுயேட்சைக்குழு 1129 வாக்களை பெற்று 2 உறுப்பினர்களும், ஸ்ரீலங்கா பொதுஜன புரமுன 782 வாக்களை பெற்று 1 உறுப்பினரும், பொதுஜன ஐக்கிய முன்னணி 397 வாக்களை பெற்று 1 உறுப்பினரும் அதில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அம்பாறை மாவட்டத்தினுடைய தமண பிரதேசபைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. அதில் கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்களின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி 9667 வாக்களை பெற்றிருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி 4367 வாக்களை பெற்றிருக்கின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 2701 வாக்களை பெற்றிருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சி 1543 வாக்களை பெற்றிருக்கின்றது. பொதுஜன ஐக்கிய முன்னணி 358 வாக்களை பெற்றிருக்கின்றது. அதே போல் அம்பாறை இறக்காமம் பிரதேசபை முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. அதில் கட்சி பெற்றுக்கொண்ட வாக்களின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் 2838 வாக்களை பெற்றுக்கொண்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி 2003 வாக்களை பெற்றுக்கொண்டிருக்கின்றது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் 1732 வாக்களை பெற்றுக்கொண்டிருக்கிறது. இதில் சுயேட்சை குழு 823 வாக்களை பெற்றுக்கொண்டிருக்கின்றது. பொதுஜன ஐக்கிய முன்னணி 766 வாக்களை பெற்றுக்கொண்டது. அதே மாதிரி அம்பாறையில் நாமல் ஓயா பிரதேசபையில் நடந்து முடிந்துள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் அம்பாறை நாமல் ஓயா பிரதேசபைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. அதில் கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்களின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி 7139 வாக்களை பெற்றுக்கொண்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 3805 வாக்களை பெற்றுக்கொண்டுள்ளது. பொதுஜன பெரமுன 1641 வாக்களை பெற்றுக்கொண்டுள்ளது. அதே போல் சர்வஜன அதிகாரம் கட்சி 546 வாக்களை பெற்றுக்கொண்டுள்ளது. பொதுஜன முன்னணி 325 வாக்களை பெற்றுக்கொள்கின்றது. ஆகவே இந்த அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அன்ரோமா அரசநாயக்கனுடைய தேசிய மக்கள் சக்தி கொஞ்சம் முன்னிலையில் இருக்கிறத காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. அதே மாதிரி நாங்கள் பார்க்கின்ற பொழுது வவுனியாவிலையும் தேசிய மக்கள் சக்தி ஒரு சபையில் முன்னிலையில் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இப்படியாக பல விடயங்கள் இந்த
தேர்தல் முடிவுகளில் வெளியாக இருக்கின்றது. அந்த வகையில் குறிப்பாக வடக்கில் வந்து பெரும்பாலும் தேசிய மக்கள் சக்தி செல்வாக்கு செலுத்தாமல் இருந்தாலும் கூட கிழக்கில் வந்து இந்த அம்பாறை அது மட்டும் இல்லாமல் திருகோணமலையில் சில பிரதேசங்களில் தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய வாக்கு வங்கியை அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாக்கு வங்கி அதிகரிப்பின் மூலம் தேசிய மக்கள் சக்தி கிழக்கில் பலப்படுமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றா வடக்கில் வந்து மக்கள் பெருமடுப்பிட தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளுக்கு தங்களுடைய வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள். ஆனால் கிழக்கில் வந்து அம்பாறை அது மட்டும் இல்லாமல் திருவோணமலையில் சில பகுதிகளில் வந்து மக்கள் இதிலிருந்து கொஞ்சம் விலகி நடந்துட்டினமோ, அதாவது தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளுக்கு வந்து மக்கள் வாக்களிக்கலையோ என்ற கேள்வி எழுதுகிற அதே நேரம் அம்பாறையில் இந்த சில இடங்கள், அதாவது வந்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கப்பட்ட சில இடங்கள் வந்து சிங்கள மக்கள் அதிகம் இருக்கின்ற இடங்களில் தான் இந்த வாக்கள் பெரும்பாலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ் மக்கள் இந்த கொள்கையில் சரியாகத்தான் இருக்கின்றார்கள் என்கிற தகவலும் வெளியாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, வடக்கில் இருக்கிற வல்வெட்டித்துறையில் அனைத்து சபைகளையும் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சி தான் வெற்றிருக்கிறது. அதாவது நகரசபையின் அனைத்து பெரும்பான்மையை வந்து அதாவது வல்வெட்டித்துறை நகரசபையின் பெரும்பான்மை வந்து தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சி தான் பெற்றுக்கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி குறிப்பாக அதில் முதன்மை வேட்பாளராக தமிழ் தேசிய பேரவையினுடைய முதன்மை வேட்பாளராக இருந்த சிவாஜிலிங்கம் அவர்கள் சொல்லியிருந்தார், தலைவர் பிரபாகரன் பிறந்த மண்ணிலே நாங்கள் இந்த வாக்குகளை பெற வேண்டும், அதாவது தமிழ் மக்கள் இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளுக்கு தான் வாக்களிக்க வேண்டும், அப்படி வாக்களை அளித்து இந்த தேசிய மக்கள் சக்திக்கு நாங்கள் ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அந்த வகையில் சிவாஜிலிங்கம் அவர்கள் கூறியது போலவே அவர்கள் இந்த வாக்களை பெற்றுக்கொண்டால், ஆனால் ஏற்கனவே இந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியினர் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு வருகின்ற பொழுது ஒரு மிக பிரமாண்ட அளவில் மக்கள் குவிந்திருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. வல்வெட்டித்துறையில் மக்கள் வந்து பெருமளப்பில் குவிந்து தேசிய மக்கள் சக்தியில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் பிரச்சார நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்ற பொழுது அவருடைய செல்ஃபி எடுக்கிற அந்த நடைமுறையுமே காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதே மாதிரி இப்பையும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட தேசிய மக்கள் சக்தி இந்த பிரச்சார நடவடிக்கையில் வருகின்ற பொழுது இந்த தங்களுடைய பெரும்பான்மை, அதாவது வந்து அவர்கள் பெரும்பாலான மக்களை அங்கு குவித்திருந்தார்கள். ஆகவே அந்த மக்கள் தொகையை வைத்துக்கொண்டும் இந்த வல்வெட்டித்துறையில் வந்து தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மையை பெறும் என்று கூறப்பட்டிருந்தாலும் கூட இப்போ அந்த வல்வெட்டித்துறையில் இருக்கின்ற வல்வெட்டித்துறை நகரசபையினுடைய பெரும்பான்மையை தமிழ் கட்சி தான் பெற்றிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, சுமந்திரனுடைய கோட்டையாக காணப்படுகின்ற குடத்தனை பகுதியில் சுமந்திரன் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் கூட பல இடங்களில் சொல்லியிருப்பார், இந்த குடத்தனை பகுதி வந்து தமிழரசு கட்சிக்கு தான் போகும், தமிழரசு கட்சி தான் அதிக வாக்களை பெறும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அங்கே வந்து ஜனநாயக போராளிகள் கட்சி, அதாவது சங்கு சின்னம் வந்து அதிக வாக்களை பெற்றிருக்கின்றது. ஆகவே சுமந்திரனுடைய அந்த இதுவும் இங்கே வீழ்த்தப்பட்டிருக்கின்றது, சுமந்திரன் சொன்ன அந்த கருத்தும் வந்து இங்கே வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்படியாக சில மாற்றங்கள், அதாவது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட சில மாற்றங்கள் இங்கே தவிடுபொடியாக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் சொல்லணும் என்று பார்த்தீங்கன்னா, இது முல்லைத்தீவுன்ற பல இடங்களை வந்து தமிழரசு கட்சி கைப்பற்றியிருக்கின்றது. குறிப்பாக தமிழரசு கட்சி வந்து புதுக்குடியிருப்பு பிரதேசத்தை மொத்தமாகவே கைப்பற்றியிருக்கின்றது. புதுக்குடியிருப்பு பிரதேசம் வந்து தமிழரசு கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த முல்லைத்தீவினுடைய துணுக்காய் பிரதேச சபைக்கான முடிவுகளை பார்க்கணும். துணுக்காய் பிரதேச சபையில் வந்து இலங்கை தமிழரசு கட்சி வந்து 1594 வாக்களை பெற்றிருக்கின்றது. இது வந்து மொத்த வாக்கு எண்ணிக்கையில் 29.31% காணப்படுகின்றது. அதே மாதிரி அவர்கள் தொகுதிகளில் தெரிவான உறுப்பினர்களின் எண்ணிக்கை 4, மேலதிக பட்டியலில் எவருமே தெரிவு செய்யப்படவில்லை. ஆகவே மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 4 இருக்கின்றது. அது மாதிரி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் வந்து 1082 வாக்களை பெற்றிருக்கின்றார்கள். அதில் வந்து 19.9% மொத்த வாக்குகளில் அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதமாக காணப்படுகின்றது. அதில் தொகுதிகளில் தெரிவான உறுப்பினர்களின் எண்ணிக்கை 1, மேலதிக பட்டியலில் நியமிக்கப்பட்டவர்கள் வந்து 2, ஆகவே மொத்த உறுப்பினர்கள் 3 காணப்படுகின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வந்து 804 வாக்களை பெற்றிருக்கின்றது. அதில் வந்து மொத்த வாக்குகளில் 14.78% இருக்கின்றது. தொகுதிகளில் தெரிவான உறுப்பினர்கள் எண்ணிக்கை 2, மேலதிக பட்டியலில் எவருமே இல்லை. ஆகவே மொத்த உறுப்பினர்கள் 2 காணப்படுகின்றது. அதே மாதிரி ஐக்கிய மக்கள் சக்தி வந்து 605 வாக்களை பெற்றிருக்கின்றது. அதில் வந்து 11.13% வந்து இவர்கள் பெற்ற வாக்களிட மொத்த வாக்களிட இவர்கள் பெற்ற வாக்களிட சதவீதமாக காணப்படுகின்றது. அதில் வந்து தொகுதிகள் வாரியாக தெரிவான உறுப்பினர்கள் எண்ணிக்கை 1, மேலதிக பட்டியலில் எவருமே இல்லை. ஆகவே மொத்த உறுப்பினர்கள் 1 காணப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தி வந்து 492 வாக்களை பெற்றிருக்கின்றார்கள். அதில் வந்து மொத்த வாக்களிட சதவீதமாக
சதவீதத்தில் இவர்களுடைய வாக்கள் வந்து 9.05% காணப்படுகின்றது. இதில் வந்து மேலதிக பட்டியலில் நியமிக்கப்பட்டவர்கள் வந்து 1, மொத்த உறுப்பினர்கள் வந்து 1 காணப்படுகின்றது. அதே மாதிரி சுயேட்சை குழு அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய கட்சி வந்து 388 வாக்களை பெற்றிருந்தது. அதில் வந்து 7.13% வந்து இவர்களுடைய மொத்த வாக்குன்ற சதவீதமாக காணப்படுகின்றது. அதில் வந்து மேலதிக பட்டியலில் நியமிக்கப்பட்டவர்கள் 1, ஆகவே மொத்தம் 1 காணப்படுகின்றது. அதே மாதிரி மாந்தை கிழக்கு பிரதேச சபைக்கான முல்லைத்தீவு மாவட்டத்தின் இந்த முதல் வெளியான தகவலை நாங்கள் சொல்லியிருந்தோம். அதை மீண்டுமே சொல்கின்றோம். தமிழரசு கட்சி வந்து அதில் 1364 வாக்குகளை பெற்று முதன்மை இடத்தில் இருக்கின்றது. அதே மாதிரி ஐக்கிய மக்கள் சக்தி வந்து 990 வாக்களை பெற்று 2ஆம் இடத்திலேயும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வந்து 808 வாக்களை பெற்று 3ஆம் இடத்திலேயும், தேசிய மக்கள் சக்தி 607 வாக்களை பெற்று 4ஆம் இடத்திலேயும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வந்து 500 வாக்களை பெற்று 5ஆம் இடத்திலேயும், ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி வந்து 136 வாக்களை பெற்று 6ஆம் இடத்திலேயும் இருக்கின்றது. ஆகவே இது வந்து வடக்கின்ற நிலைவரமாகவும் வடக்கின்ற நிலைப்பாடாகவும் காணப்படுகிறது. ஆகவே வடக்கில் நாங்கள் சொன்னது போல பெரும்பாலும் தமிழரசு கட்சி அல்லது தமிழரசு கட்சியும் சைக்கிள் சின்னத்தில் பயணிக்கின்ற தமிழ் தேசிய பேரவையினரும் தான் தங்களுடைய வெற்றி வாகைகளை சூடிய வண்ணமே இருக்கின்றார்கள். இந்த தமிழரசுக்கு பெரும்பாலும் இந்த வவுனியாவில் மட்டும்தான் இந்த இலங்கை அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு வந்து அதிக வாக்கள் சில இடங்களில் கிடைத்திருப்பதற்கான தகவல்கள் வந்திருக்கின்றது. அதே மாதிரி நுவரெலியாவிலையும் தேசிய மக்கள் சக்திக்கு அதிகமான வாக்கள் கிடைத்திருக்கின்றன. அதில் குறிப்பாக தலவாக்களை லிந்துர நகரசபையில் வந்து மலையக மக்கள் முன்னணி வந்து 1023 வாக்களை பெற்றுக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி 866 வாக்களை பெற்றுக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி 610 வாக்களை பெற்றுக்கின்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து 470 வாக்களை பெற்றுக்கின்றது. அதே மாதிரி நுவரெலியா மாநகர சபையில் வந்து தேசிய மக்கள் சக்தி 4883 வாக்களை பெற்றிருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி 2515 வாக்களை பெற்றிருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சி 1963 வாக்களை பெற்றிருக்கின்றது. சுயேட்சை குழு வந்து 1739 வாக்களை பெற்றிருக்கின்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 909 வாக்களை பெற்றிருக்கின்றது. இப்படியாக நுவரெலியாவில் வந்து 2 இடங்களில் வாக்கள் வெளியாக இருக்கின்றன. அதில் வந்து பெரும்பாலும் நுவரெலியா மாநகர சபையில் வந்து தேசிய மக்கள் சக்தி தான் அதிக வாக்களை பெற்றிருக்கின்றது. இவ்வாறாக இந்த தேசிய மக்கள் சக்தி வடக்கில் வந்து ஒரு சில இடங்கள்லையும், கிழக்கில் வந்து அம்பாறை மாவட்டத்தில் பெரும்பான்மையையும், திருகோணமலை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் வந்து பெரும்பான்மையையும் அதிகப்படியான வாக்குகளையும், நுவரெலியா மாநகர சபையில் அதிகப்படியான வாக்குகளையும் இதுவரைக்கும் பெற்றுக்கொண்ட தகவல்களின் அடிப்படையில், அதாவது இதுவரைக்கும் வெளியான உள்ளூராட்சி சபை முடிகளின் அடிப்படையில் வந்து தேசிய மக்கள் சக்தியை கிடைச்சிருக்கு. பெரும்பாலும் வடக்கில் வந்து தமிழ் பிறப்பில் பயணிக்கிற கட்சிகளுக்கு தான் அதிகமான வாக்குகளை மக்கள் போட்டிருக்கின்றார்கள். இன்னும் கிழக்கு மாகாணத்தில் வந்து ஒரு சில இடங்களில் பெற்றிருந்தாலும் கூட இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய முடிவுகள் வெளிவரவில்லை. மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து சாணக்கியன் ஏற்கனவே சொல்லியிருந்தார் மட்டக்களப்பு மாவட்டம் தமிழரசு கட்சிக்கு இந்த வாக்கள் அதிகமாக கிடைக்கும் என்று. ஆகவே மட்டக்களப்பு மாவட்டத்துடைய வாக்கள் வந்தவன அதையும் நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்து முஸ்பாத்தி சேனலோடு இணைஞ்சிருங்கோ. நன்றி, வணக்கம்.